எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி முள்ளு கத்திரிக்காய் வச்சு தாங்க ஒரு பிரட்டல் செய்யலாம். இது வேலூரில் ரொம்ப ஃபேமஸான கத்திரிக்காய்ங்க. சதையாக தாங்க இருக்கும், விதெல்லாம் இருக்கவே இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஒரு கடாய் வச்சுருவோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. வெங்காயம் தேங்காய் மட்டும்தாங்க முதல்ல வறுக்க போகிறேன். நீல வாக்கில் கட் பண்ண ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். பாருங்கள், வெங்காயம் எவ்வளோ செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வரணுங்க. ரோஸ்டட் ஆனியன் தான் வேணும். இப்போ ஒரு கப்பு தேங்காய் துருவல் அது கூடவே சேர்த்து வறுத்துக்கலாங்க. நம்ம கடைசியாக இந்த கத்திரிக்காய்க்கு இதை தூள் பண்ணி போடுறதுக்கு அவ்வளோ வாசமாக இருக்குங்க. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இது ஆறட்டங்க. நம்ம அதுக்குள்ளே இந்த பொரியல் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம நீலவாக்க எப்படி வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு கட் பண்ணினா பாருங்கள், இது விதையே இருக்காது இந்த கத்திரிக்காயில். நான் இப்போ ஸ்கொயராக தாங்க கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டால் நல்லா தொக்கில் நல்லா ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுருவோம். நல்லெண்ணெய் விட்டுடுங்க. நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ கடுகு சீரகம் சேர்த்துருவோம். ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துருவோங்க. 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், போட்டு நல்லா வதங்கட்டங்க. வெங்காயம் நல்லா செவந்த பிறகு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துருவோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. அப்புறமா கத்திரிக்காவை நம்ம சேர்க்கணும். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துருவோங்க. நல்லா வதங்கணுங்க. இதிலையே நல்லா பாதி வெந்துடணும். தண்ணியே சேர்க்க போகிறது இல்லைங்க. இது நல்லா சுருடும். இந்த கத்திரிக்காய் மூடி வச்சு நம்ம வதக்கி விடணும். இடையில மூடி வச்சுருவோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிறதுக்குள்ளே இந்த தேங்காய் துருவலும் வெங்காயம் ரோஸ்ட்டு பண்ணோம் இல்லைங்களா, இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் பொடி பண்ணி எடுத்துட்டால் போதுங்க. திறந்து பார்க்கலாம். நல்லா கலந்து கொடுங்க. இப்படியே சிம்மில் வச்சு கலந்து கொடுக்கணுங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்க. இப்போ புளி தண்ணியை சேர்த்துருவோங்க. கொஞ்சமாக நல்லா வத்தட்டங்க. இந்த புளி தண்ணி நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பொடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துருவோங்க. நல்லா கலந்து கொடுத்து கொத்தமல்லி தழையை மேலே தூவி விட்டு இறக்கிடணுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய் பிரட்டல். கொத்தமல்லி போட்டாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுவோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாதத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சைடிஷாகவும் இந்த கத்திரிக்காய் பிரட்டல் அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.